பிதாகுமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி ஜீவன் சுஜன் பலனை கொடுத்து நம்மளை பாதுகாத்தாரு. அந்த ஆண்டவர் நினைத்து பார்க்கலாமா? அந்த காணொலி வழியாய் பார்க்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. அடைந்தாரே நம் ஜீவனை ஈந்தாரே, காயம் அடைந்தாரே நம் தேவானை ஈந்தாரே. அவர் பட்ட பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறாரா. அவர் பட்ட பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறாரா. உன் பாவ பாரமெல்லாம் என் நேசர் சுமந்தாரே. உன் பாவ பாரமெல்லாம் என் நேசர் சுமந்தாரே. அவர் பட்ட பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறவா. பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார்வா. உன்னை அழைக்கும் இயேசுவே, சத்தத்தை நீ கேளாயோ. உன்னை தேடி வரும் இயேசுவே, உள்ளத்தில் ஏற்றுக் கொள்ளாயோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனங்களை பார்க்கும் பொழுது அது யோவான் எழுதின நற்செய்தி புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவைகளாய் எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எல்லாருக்கும் தெரிந்த அன்னாள் என்கிற ஒரு சகோதரி நமக்கு தெரியும். மன கிளேசம் உள்ள ஸ்திரியாய் அவர் இருந்தார். அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்டார்கள், இயேசுவினிடத்துல கேட்டார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி அந்த ஏலி, அந்த ஆசாரியன் அந்த மனுஷனிடத்துல கேட்கும் போது மகள் பிதற்றுகிறாள் என்று அந்த சகோதரன் சொல்கிறார். ஆனாலும் அந்த மகள் வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தோடு அவள் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஒருவேளை இந்த காணொலி வழியா கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீ கேட்கும் போது நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வார். அதே போல புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கடைசி அதிகாரத்துல எலியா என்கிற